அனைவருக்கும் வணக்கம். உங்க கிருஷப அகாடமியிலிருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை பற்றியும் மத்திய புலனாய்வு துறையும் பற்றி பார்க்க போகிறோம். இதுவுமே ரொம்ப சிம்பிளான டாபிக் தான். ஆனால் இந்த மாதிரி அமைப்புகள் பார்க்கும் பொழுது நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, அந்த அமைப்பு எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டது, எந்த குழுவின் பரிந்துரையின்படி அமைக்கப்பட்டது, எந்த வருடத்தில் அமைக்கப்பட்டது, அது சட்டப்பூர்வ அமைப்பா அரசியலமைப்பு சாரா அமைப்பா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அடுத்தது அந்த அமைப்பில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருக்காங்க, அந்த தலைவரையும் உறுப்பினர்களையும் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க, ஒருவேளை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு யாராவது பரிந்துரை பண்ணுறாங்கன்னா அந்த பரிந்துரை குழுவில் யார் யார் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க, இப்படிங்கிற இந்த அமைப்பு ரீதியான கேள்விகளை நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த அதிகாரம், அது ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா போதும், அந்த அமைப்புடைய நோக்கம் என்ன, அதனுடைய அதிகாரம் என்ன நல்லா வரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அப்போ இது பேசிக்காக தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம நிறைய அமைப்புகளை பார்ப்போம். அப்போ நிறைய அமைப்புகளை பார்க்கும்பொழுது என்ன ஆயிரும் அப்படின்னா, அந்த உறுப்பினர்களை யார் தேர்வு பண்ணுறாங்க, அந்த தேர்வு குழுவில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது குழப்பம் வரும். அது மட்டும்தான் இங்கே பிரச்சனை. அப்போ அதை நம்ம எப்படி பண்ணணும்னா ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது மட்டும்தான் இங்கே ஓகேங்களா. மற்றபடி உங்களுக்கு ஃபேக்டெல்லாம் இந்த மாதிரி அமைப்பில் கொஞ்சம் தான் இருக்கும், கொஞ்சம் படித்தாவே போதுமானது தான். ஓகேங்களா. ஆனால் படிக்கிறத தெளிவாக படிக்கணும், கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அந்த அந்த தேர்வுக்குழுவில் இவ்வளோ இருக்காங்கன்னா, இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா யார் யார் இருக்காங்க அப்படிங்கிறத எல்லா அமைப்பையுமே படிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஆகும்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த குழுவில் இவங்க இருப்பாங்களா மாட்டாங்களா, இந்த எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்களா, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இதில் இருப்பாங்களா, பிரதமர் இருப்பாங்களா, அப்போ இந்த குழுவுடைய தலைவர் யாராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி குழப்பம் வரலாம். அது போக ஒரு அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த அமைப்பில் ஃபஸ்ட்டு தலைவர் யார், இப்போ யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை பற்றி பார்ப்போம். அதை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சிவிசி அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவோம். சில டைம் ஷார்ட் ஃபார்ம்லேயே கேட்டுருவாங்க. சிவிசியோட தற்போதைய சிவிசி தலைவர் யார் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் ஃபார்மில் கேட்டுடலாம். சிவிசி அப்படின்னா மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், இங்கிலீஷில் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். இதிலேயே இருக்குது ஊழலை விசாரிப்பதற்கான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த பேர்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரி, அப்போ இந்த அமைப்பை எந்த குழுவின் பரிந்துரையின்படி அமைச்சாங்க அப்படின்னா, மத்திய அரசால் அமைக்கப்பட்ட சந்தானம் தலைமையிலான குழுவின் பரிந்துரைகளின்படி. அப்போ இந்த குழுவுடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1962 to 64 வரைக்கும் இந்த குழுவுடைய காலம் இருந்திருக்கு. அப்போ இந்த பீரியடில் இந்த குழுவுடைய பரிந்துரைகளின்படி மத்திய அரசின் ஆட்சித்துறை தீர்மானத்தின் மூலமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்படுத்துகிறாங்க. பாருங்கள், மத்திய அரசின் ஒரு சட்டம்லாம் கொண்டு சொல்லலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அப்படிங்கிறது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது. பாருங்க, ஒரு தீர்மானத்தின் மூலமாக, மத்திய அரசின் ஆட்சித்துறை தீர்மானத்தின் மூலமாக ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இது ஆரம்பத்தில் சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது. 1964 உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா சிவிசியை கொண்டு வந்திருப்பாங்க, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இது கொண்டு வரும்பொழுது இது சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது, ஒரு தீர்மானத்தின் மூலம் தான் கொண்டு வந்திருக்காங்க, தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வரப்பட்டது, அது தெரிஞ்சுக்கணும். சரி, அப்போ 1964 பெரும்பாலான மாநிலங்களில் மாநில ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்டது. அப்போ இதை பேஸ் பண்ணியே மத்திய அளவில் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் இருக்குல்ல, அதே மாதிரி மாநிலங்களில் பெரும்பாலான மாநிலங்களில் மாநில ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அமைச்சிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், 1955 மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் நிர்வாக கண்காணிப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இந்த சிவிசியில் ஒரு பிரிவு தான் இந்த நிர்வாக கண்காணிப்பு பிரிவு. இது பார்த்திங்கன்னா 1955 ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த நிர்வாக கண்காணிப்பு பிரிவுங்கிறது. இந்த பிரிவை கடைசியில் இந்த சிவிசி அமைச்சதுக்கப்புறம் இதில் இது பண்ணியிருப்பாங்க. அதனால் இதை லைட்டாக பார்த்துக்கோங்க, இணைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. சரி, இப்போ நான் என்ன சொன்னேன், ஸ்டார்டிங்கில் 1964 இது அமைக்கப்படும் பொழுது இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது அப்படின்னு சொன்னோம்ல. ஆனால் இப்போ இது சட்டப்பூர்வ அமைப்பா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பா அப்படின்னு பார்த்தா இப்போது அது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. ஏன் அப்படின்னா 11/9/2003 பாராளுமன்றம் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணைய சட்டம் 2003 மூலமாக சட்டப்பூர்வமான அங்கீகாரத்தை இந்த சிவிசிக்கு கொடுத்துருச்சு.
அப்போது ஆரம்பத்தில் கொண்டு வரும் பொழுது அது சட்டத்தின்படி கொண்டு வரல, ஒரு தீர்மானத்தின் மூலமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 2003 11/9/2003 மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணைய சட்டம் 2003ன்னு ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க. அந்த சட்டத்தின் கீழே இந்த சிவிசி இப்போ வந்துருச்சு. அப்போ இந்த சட்டத்தின் மூலமாக இதுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அதனால் இது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு. ஆனால் ஆரம்பத்தில் அது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு கிடையாது. அந்த வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. 2004 இது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு முகமையாக என்ன பண்ணிட்டாங்க, மத்திய அரசு அமைச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த வருடங்கள்லாம் ரொம்ப முக்கியம். 1964 கொண்டு வராங்க. ஆட்சித்துறை தீர்மானத்தின் மூலமாக தான் கொண்டு வராங்க. 2003 சட்டத்தின் மூலமாக தான் இதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதுமானது. அடுத்தது இந்த சிவிசியில் அமைப்பு. இதில் யார் யார் இருக்காங்கன்னா, இது பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு. ஒரு உறுப்பினர் கொண்ட அமைப்பு, பல உறுப்பினர் கொண்ட அமைப்புன்னு இருக்குது. ஒரு உறுப்பினர்னா ஒருத்தர் மட்டும்தான் இருப்பாங்க. பல உறுப்பினர்னா எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம். பாருங்கள், பல உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு வந்து சிவிசி. இதில் ஒரு தலைவர் இருப்பாங்க, 2 புலனாய்வு அதிகாரிகள் இருப்பாங்க, 2 இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. ஒரு தலைவர், 2 உறுப்பினர்கள், மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. இவங்களை யார் நியமிக்கிறாங்க? குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த குடியரசுத் தலைவர் டைரக்டாக போய் ஒருத்தர் தலைவரையும் உறுப்பினரையும் அவராக நியமிக்க முடியுமான்னு கேட்டால் அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குழு நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, அப்போ முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்குங்களா? முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, லோக்பால், லோக் ஆயுக்தாலாம் பார்க்கும் பொழுது அந்த லோக்பாலுடைய தலைவரையும் உறுப்பினரையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாங்க. ஆனால் இவங்களை நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, பரிந்துரைப்பதற்கான ஒரு தேர்வு குழு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அப்போ குடியரசுத் தலைவருக்கு இவங்களையெல்லாம் நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறதுக்காக ஒரு குழு இருக்கும். அந்த குழுவில் இங்கே யார் யார் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், 3 பேர் இருக்காங்க. அப்போ இதெல்லாம் தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேங்களா? பிரதமர், நீங்கள் வேணால் எல்லா அமைப்பையும் ஒரு டைம் நம்ம கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நோட்ஸில் அப்போ எல்லா அமைப்பையும் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி போட்டு நீங்கள் பிரித்து எழுதிக்கணும். எது எது வித்தியாசம். அப்போ லோக்பாலா தேர்வுக்குழுவில் இவங்களாம் இருப்பாங்க. அப்போ சிவிசினா யார் யார் இருப்பாங்க, சிபிஐனா அதில் யார் யார் இருப்பாங்க, அப்படிங்கிற மாதிரி பிரித்து நீங்கள் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு டைம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை நோட்ஸ் எடுக்கணும். இப்போவே நோட்ஸ் எடுக்க வேண்டாம். எல்லா அமைப்பையும் முடித்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தால் நல்லாயிருக்கும், நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், அப்போ இந்த பரிந்துரைக்கும் குழுவில் பிரதமர் இருப்பாங்க, உள்துறை அமைச்சர் இருப்பாங்க, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. இந்த குழு பரிந்துரைக்கிறவங்கள தான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க, சிவிசியோடைய தலைவராகவும் உறுப்பினராகவும் தேர்வு பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது. இந்த ஆண்டுகளும் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ 4 ஆண்டுகள்லாம் எதெல்லாம் வருது, 5 ஆண்டுகள் எது வருது, 6 ஆண்டுகள் எது வருது அப்படிங்கிறத பார்த்துக்க வேண்டியது இருக்குது. அப்போ பதவிக்காலம் பொறுத்த வரைக்கும் 4 ஆண்டுகள் அல்லது 65 வயது. இன்னொன்று பாருங்கள், மறு நியமனம் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி அமைப்புகளில் நீங்கள் பாருங்களேன், மறு நியமனம் பண்ண மாட்டாங்க. இப்போது நீங்கள் பிரதமர் பிரதமர் நிறைய பதவிகளை நம்ம பார்த்துருக்குறோம். அவங்கள மறு நியமனம் பண்ணலாம். ஆனால் இவங்களுடைய இந்த 4 வருடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா திருப்பியும் அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, மறு நியமனம் அவங்கள பண்ண மாட்டாங்க. அதே பேர் இன்னொன்று பாருங்கள், ஓய்விற்கு பிறகு மத்திய மற்றும் மாநில அரசு பணிகளுக்கு அவங்கள நியமிக்கக்கூடாது. தலைவராகட்டும் உறுப்பினர்களாகட்டும் அவங்க ஓய்வு பெற்றுருவாங்கல்ல, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மத்திய அரசு பணியில் மாநில அரசு பணிகளில் அவங்கள போடக்கூடாது. சரி, அப்போ ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக இவங்க தவறு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்கள பதவி நீக்கம் பண்ணக்கூடிய அதிகாரம் குடியரசுத் தலைவர் இருக்குது. அப்பாயின்மெண்ட்டும் இவர் தான் பண்ணுவார், பதவி நீக்கமும் இவர் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, அப்போ இந்த மத்திய புலனாய்வு ஆணைய தலைவர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய சேலரி யாருக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பொது பணியாளர் தேர்வாணைய தலைவர். லோக்பாலுடைய தலைவருக்கு நாங்கள் யாருக்கு ஈக்குவலாக நம்ம பார்த்தோம், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு ஈக்குவலாக பார்த்தோம்ல, அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மத்திய புலனாய்வு ஆணைய தலைவர் அப்படின்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அந்த கமிஷனுடைய தலைவர் யாருக்கு ஈக்குவலான சம்பளத்தை வாங்குவார்னா, மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணைய தலைவர், யூபிஎஸ்சி சொல்கிறோம்ல, யூபிஎஸ்சியோடைய சேர்மன் என்ன சம்பளம் வாங்குறாங்களோ, சலுகை அவங்களுக்கு கிடைக்குதோ அதே இது இவங்களுக்கு கிடைக்கும் தலைவருக்கு. மற்ற 2 பேர் இருப்பாங்களா, மற்ற 2 புலனாய்வு அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா, மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையத்துடைய உறுப்பினர்கள் என்ன ஊதியம் வாங்குறாங்களோ, சலுகை கிடைக்குதோ அதே மாதிரி இவங்களுக்கு அதிகாரிகளுக்கு கிடைக்கும். தலைவரை பொறுத்த வரைக்கும் மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவருக்கு என்ன ஊதியம் கிடைக்குதோ அதுவும்,
மற்ற 2 அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் மத்திய பொதுப்பணியாளர் தேர்வாணையத்துடைய உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குதோ அது அவங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ தற்போதைய சிவிசியின் தலைவர் யார் அப்படின்னா, சிவிசியின் தற்போதைய தலைவர் யாருன்னா பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா. நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி கூட எழுதி வச்சுக்கோங்க, பிகேன்னு போட்டிருக்கேன், பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா. ஓகேங்களா? அப்போ இதனுடைய அமைப்பில் ஒரு தலைவர் 2 பேர் இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாங்க. அந்த பரிந்துரைக்கக்கூடிய குழுவில் பிரதமர், உள்துறை அமைச்சர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் இருக்காங்க. பதவிக்காலம் 4 ஆண்டுகள், 65 வயது. மறுநியமனம் பண்ண முடியாது. ஓய்விற்கு பிறகு மத்திய மற்றும் மாநில அரசு பணிகளுக்கு நியமிக்கப்படக்கூடாது. குடியரசுத் தலைவர் தான் பதவி நீக்கம் பண்ணுவாங்க. மத்திய பொது பணியாளர் தேர்வாணையத்துடைய தலைவர் என்ன சேலரி கொடுக்குறாங்களோ, சலுகை கொடுக்குறாங்களோ அதே தான் மத்திய புலனாய்வு ஆணைய தலைவருக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி யூபிஎஸ்சியோடைய உறுப்பினர்களுக்கு என்ன சேலரியோ சலுகை கொடுக்குறாங்களோ அதே தான் மற்ற 2 அதிகாரிகளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ யார் சிவிசியோடைய தலைவராக இருக்காங்கன்னா பிரவீன்குமார் ஸ்ரீவஸ்தவா. ஓகேங்களா? இதனுடைய அதிகாரம் என்னதுங்க? நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், ஊழல் விசாரணை, ஊழல் சம்பந்தமாக விசாரணை பண்ணவும் தான் இவங்களுடைய அதிகாரமே. அப்போ பாருங்க, 1988 லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் குற்ற செயல் புரிந்த அரசு நிறுவனத்தில் முன்னாடியே பணியாற்றியிருந்தாலும் சரி, இப்போ பணியாற்றினாலும் சரி, அவங்கள விசாரிக்கிறது தான். அவங்க எந்த சட்டத்தின் கீழ்? 1988. அதே மாதிரி 1988 லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்ட மத்திய அரசு பணியில் உள்ளவர்கள், குரூப் ஏ அதிகாரிகள், சிறப்பு அதிகாரிகள், இவங்களெல்லாம் விசாரிக்கலாம். ஓகேங்களா? எந்த சட்டத்தின் கீழ் அப்படிங்கிறது மெயின். அடுத்தது, மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்பு நிர்வாகங்களை என்ன பண்ணுறது? சூப்பர்வைஸ் பண்ணுறது. ஒவ்வொரு துறையிலையும் இந்த மாதிரி நிர்வாகம் போட்டிருப்பாங்கள்ல, லஞ்ச ஒழிப்பு நிர்வாகங்கள் போட்டிருப்பாங்கள்ல, அதை சூப்பர்வைஸ் பண்ணுறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, சிபிஐக்கு சிபிஐயோடைய தலைவரை நம்ம என்ன சொல்லுவோம்னா தலைவர்னு சொல்ல மாட்டோம், டைரக்டர்னு சொல்லுவோம் சிபிஐ. ஓகேங்களா? அடுத்தது மத்திய புலனாய்வுத்துறை தானே பார்க்க போகிறோம். மத்திய புலனாய்வுத்துறைக்கு உங்களுக்கு என்னென்னா இயக்குநர்கள் இருப்பாங்க, டைரக்டர்னு சொல்லுவோம். அவங்களையும் மற்ற அதிகாரிகளையும் நியமிக்கிறதுல இந்த ஆணையத்துடைய உறுப்பினருடைய பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அவங்களுடைய நியமனத்தில் இவங்களும் கலந்துக்குவாங்கன்னு சொல்கிறாங்க. ஊழல் சம்பந்தப்பட்ட விதிகளையும் நடைமுறைகளையும் என்ன பண்ணுவாங்க? இவங்க மறுசீராய்வு பண்ணுவாங்க. மேல் நடவடிக்கைகளுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஊழல் வழக்குகளை தன்வசம் எடுத்துக்கொள்வாங்க. ஊழல் தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மத்திய அரசிற்கு என்ன பண்ணுவாங்க? ஆலோசனை மட்டும்தான் கொடுக்க முடியும், தண்டனை வழங்க இயலாது. நான் முன்னாடியே சொன்ன பார்த்தீங்களா, எல்லா அமைப்புக்கும் இந்த ஒரு விஷயம் இருக்குது. அவங்க ஆலோசனை தான் கொடுப்பாங்க, ஆனால் தண்டனை கொடுக்க முடியாது. அடுத்தது, இது உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையானதுன்னு சொல்லிட்டாங்க. உரிமையியல் நீதிமன்றனாவே ஆலோசனை கொடுக்கலாம், விசாரணை நடத்தலாம், ஆலோசனை கொடுக்கலாம், ஆனால் தண்டனை வழங்க முடியாது. உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையாக இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்களோட ஆண்டறிக்கையே குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவார்? பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பார். ஓகேங்களா? அவ்வளோதான் இவங்களுடைய அதிகாரம் அப்படின்னு பார்த்தா அவ்வளோதான். சிபிஐயோடைய அந்த டைரக்டர்லாம் நியமிக்கிறதுல, சிபிஐயோட டைரக்டரையும் உறுப்பினர்களையும் நியமிக்கிறதுல இவங்களுக்கு பங்கு அதிகமாக இருக்குது. 1988 லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் கீழ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒழிப்பு சட்டத்தின் கீழ் யார் யாரெல்லாம் விசாரிக்கலாம்? மத்திய அரசு பணியில் இருக்கிறவங்க விசாரிக்கலாம், குரூப் ஏ அதிகாரிகளை விசாரிக்கலாம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆலோசனை மட்டும்தான் கொடுக்க முடியும், தண்டனை கொடுக்க முடியாது. உரிமையியல் நீதிமன்றத்திற்கு இணையானது. ஆண்டறிக்கையை குடியரசுத் தலைவர்கிட்ட சமர்ப்பிக்கும், அதனை பாராளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் சமர்ப்பிப்பார். ஓகேங்களா? இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுட்டு பேப்பர், கண்டிப்பாக நியூஸ் பேப்பரை வாசிக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு சிபிஐக்கு அடுத்து நம்ம மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ தான் பார்க்க போகிறோம். சிபிஐக்கு மாற்றுங்க, சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்பாங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்லேயே அவங்க சொல்லுவாங்க, இன்னி இந்த வழக்கு அவங்கக்கிட்ட போகும், அவங்க விசாரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க. அப்போ தான் இந்த மாதிரி அமைப்புகளை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் நியூஸ் பேப்பரில் பார்க்கும்பொழுது, இந்த மாதிரி வழக்குகள்லாம் இவங்க எடுத்துக்கலாமா, இவங்க பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எப்போ தெரிஞ்சுக்க முடியும்னா பேப்பர் படிக்க தான் நல்ல புரிதல் ஏற்படும். இன்னொன்று என்னென்னா, அப்படி அந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் நியூஸ் வரும்பொழுது ரொம்ப டீப்பாக அதுக்குள்ளே போவாங்க. அது வரைக்கும் நம்ம எப்படி படிக்கணும்? இதனுடைய அமைப்பு, இதில் யார் இருக்காங்க, இப்போ யார் சேர்மனாக இருக்கிறாங்க, யாரை நியமிக்கிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம பார்ப்போம். அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு தான் பார்ப்போம். ரொம்ப டீப்பாக எப்போ கொஷின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸில் அந்த அமைப்பு ரிலேட்டடாக ஏதோ ஒரு மாற்றம் பண்ணுறாங்க, இல்லை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு இது ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு ஏதோ ஒன்று அப்படிங்கிற மாதிரி தான் என்ன பண்ணுவோம். அப்படிங்கிற மாதிரி வரும்பொழுது தான் என்ன பண்ணுவாங்க,
ரொம்ப டீப்பாக உள்ளே போய் கொஷின் கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸ் உங்களை ஒரு டாப்பிக்கில் டீப்பாக கேட்குறதும் டீப்பாக கேட்காததும் எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் அடிப்படையில் தான். கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு விஷயம் வருதுன்னா அப்போ அந்த டாப்பிக்கை நமக்கு ஸ்டாட்டிக் பார்ட்டில் டீப்பாக போய் கேட்பாங்க. அதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஒரு பதவி நீக்க தீர்மானம் நம்ம படிக்கிறோம், சபாநாயகர் பதவி நீக்க தீர்மானம் படிக்கிறோம், உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இல்லை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்க தீர்மானத்தை படிக்கிறோம். அப்போ நம்ம படிக்கும்பொழுது லைட்டாக தான் படிக்கணும். நான் சொன்ன முன்னாடியே இப்போ இனி வரக்கூடிய எக்ஸாமில் இவங்களுடைய பதவி நீக்க தீர்மானத்தை பற்றி டீப்பாக கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி? ஏன்னா உங்களுக்கு பதவி நீக்க தீர்மானம்லாம் கொண்டு வந்துட்டுருக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ சபாநாயகர் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. நோட்டீஸில் அறிவிப்புலாம் கொடுத்துட்டாங்க. உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்க தீர்மானமும் கொண்டு வந்தாங்க பாராளுமன்றத்தில். அப்போ இது கரண்ட் அஃபேர்ஸில் நடந்துட்டுருக்கு. அப்போ தான் நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணோம், அப்போ பதவி நீக்க தீர்மானம்னா என்னென்னலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பாக அந்த இடத்துல போக வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம என்ன படிக்கணும், எந்த அளவுக்கு படிக்கணும், அப்போ ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம்ல, அது எந்த அளவுக்கு படிக்கணும்னு அது எப்போ தெரியும்னா, ஒன்று ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், இன்னொன்று என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸில் என்ன டாபிக் வந்தாலும் அந்த டாபிக் நம்ம சிலபஸில் இருந்ததுன்னா நம்ம ஸ்டாட்டிக் பார்ட்டில் அந்த டாப்பிக்கில் டீப்பாக கேட்பாங்க. அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்கள், மத்திய புலனாய்வுத்துறை. இதுதான் சிபிஐன்னு சொல்லுவோம். அடுத்த அமைப்பு சிபிஐ. இது சின்ன கம்மியாக தான் இருக்கும். சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். சிபிஐ பற்றிலாம் அடிக்கடி உங்களுக்கு நியூஸ் வரும். இந்த வழக்கு இவங்க விசாரிக்கணும், இவங்க கிட்ட இந்த வழக்கு இது பண்ணுங்க, இவங்க விசாரிக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கேட்டுகிட்டே வருவாங்க. நம்ம பார்த்துருப்போம். அப்போ இனிமேல் பேப்பர் பார்க்கும்போது இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பாருங்கள். ஓகேங்களா? மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் சந்தானம் குழுவின் பரிந்துரையின்படி 1963ஆம் ஆண்டு உள்துறை அமைச்சகத்தினால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின்படி உருவாக்கப்பட்டது. இது யாருங்க? உள்துறை அமைச்சகம். அவங்க தீர்மானம் கொண்டு வந்திருப்பாங்க. அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இது ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா சட்டப்பூர்வ அமைப்பும் கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பும் கிடையாது. எப்போவுமே ஒரு அமைப்பு ஒன்று அது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பாக இருக்கும், இல்லையா அது ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாக இருக்கும். சிபிஐயை பொறுத்த வரைக்கும் இது சட்டப்பூர்வ அமைப்பும் கிடையாது, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பும் கிடையாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது சட்டத்தின்படியும் கொண்டு வரலை, அரசியலமைப்பின்படியும் கொண்டு வரல. நம்ம முன்னாடி பார்த்தது சிவிசி பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அது சட்ட தீர்மானத்தின் மூலமாக தான் கொண்டு வந்தாங்க, பின்னாடி அதுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. ஆனால் சிபிஐ அப்படிங்கிறது சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்ல முடியாது, இது வரைக்கும் அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்னு சொல்ல முடியாது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, யூனிக்கான பாயிண்ட்டுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஏன் சொல்ல முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்னு ஏன் சொல்ல முடியாதுன்னா இது அரசியலமைப்பில் இப்படி ஒரு சிபிஐங்கிற ஒரு அமைப்பு அமைங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கவே கிடையாது. அதனால் இது அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்னு சொல்ல முடியாது. இது ஒரு அரசியலமைப்பு சாராத அமைப்பு. இப்போ உள்துறை அமைச்சகத்துடைய ஒரு தீர்மானத்தின் மூலமாக தான் இது கொண்டு வந்தாங்க. அதனால் இது சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்ல முடியாது. எப்போ கொண்டு வராங்க? 1963 கொண்டு வராங்க. இப்போது இது எந்த அமைச்சகத்தின் கீழே இயங்குதுன்னா பணியாளர் அமைச்சகத்தின் கீழ். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கொண்டு வரப்பட்டது உள்துறை அமைச்சகத்தினால் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின்படி தான் கொண்டு வந்தாங்க. இப்போ பணியாளர் அமைச்சகத்தின் கீழ் இயங்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 1941 இரண்டாம் உலகப்போர் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டெல்லி சிறப்பு காவல்துறை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அமைச்சிருப்பாங்க. எதுக்காகனா அதிகாரிகள் கிட்ட அந்த ஊழல் அந்த மாதிரிலாம் விசாரிக்கிறதுக்காக, ஊழல் அது சம்மந்தமாக விசாரிக்கிறதுக்காக டெல்லி சிறப்பு காவல்துறைன்னு சொல்லிட்டு 1941 இந்த ஒரு அமைப்பு கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1946 டெல்லி சிறப்பு காவல்துறை சட்டம் அப்படின்னு கொண்டு வந்து இதையே அது கூட இணைச்சிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? 1941 என்ன பண்ண, ஏன்னா ஒரு இடத்துல 1941 கொடுத்துருப்பாங்க, ஒரு இடத்துல 1946 கொடுத்துருப்பாங்க. இது என்னன்னா 1941 டெல்லி சிறப்பு காவல்துறைன்னு ஒரு கொண்டு வராங்க. ஓகேங்களா? இது என்ன பண்ணிட்டாங்கன்னா 1946 டெல்லி சிறப்பு காவல்துறை சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்தின் கீழ் இதை இணைச்சிட்டாங்க. அந்த சட்டத்தின் கீழ் இந்த டெல்லி சிறப்பு காவல்துறையை கொண்டு வந்துட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ டெல்லி சிறப்பு காவல்துறை கொண்டு வந்தது 1941. டெல்லி சிறப்பு காவல்துறை அந்த சட்டம் கொண்டு வந்தது 1946. அந்த சட்டத்தின் கீழே இதை இணைச்சிட்டாங்க. புரிஞ்சிச்சுங்களா வித்தியாசம்? சரி, அடுத்தது பாருங்க. சரி, அப்போ இது என்ன பண்ணாங்கன்னா இப்போது இந்த டெல்லி சிறப்பு காவல்துறை அந்த சட்டம் 1946 இருக்கு இல்லைங்களா,
இதில் இருந்து தான் சிபிஐக்கான அந்த அதிகாரம், அந்த பவர் எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இது அதனால தான் இது சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்ல முடியாது. இந்த சட்டத்திலிருந்து அந்த கூறுகள் அப்படி இந்த பவர், அதனுடைய அதிகாரம் எல்லாமே இந்த சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. சிபிஐடைய அதிகாரங்கள், பணிகள் அதெல்லாம் இருக்குல்ல, இந்த சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த சட்டத்தின்படி கொண்டு வரல. 1946 அந்த சட்டத்தின்படி சிபிஐ கொண்டு வந்திருந்தாங்க, இல்லை இதுக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, அதை சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்லலாம். ஆனால் சிபிஐயை பொறுத்த வரைக்கும் இந்த சட்டத்தில், இந்த 1946 சட்டம் இருக்குல்ல, அதனுடைய கூறுகள், அதனுடைய அந்த அதிகாரங்கள், பணிகள் எல்லாமே அதிலிருந்து கொண்டு வந்துட்டாங்க இங்கே. அப்படிங்கிறதுனால இது இந்த சட்டத்தின் மூலமாக இதுக்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்கல. ஆனால் இந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கூறுகளெல்லாம் இங்கே எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இதனுடைய அதிகாரம், சிபிஐடைய அதிகாரம், பணிகள் எதிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு அந்த 1946 சட்டத்தின் மூலமாக. அதனால் இது சட்டப்பூர்வ அமைப்புன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஓகேங்களா? அப்போ இது சட்டப்பூர்வ அமைப்பும் கிடையாது, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பும் கிடையாது. இந்த சட்டத்திலிருந்து கூறுகள்லாம் எடுத்துக்கிட்டாங்களே ஒழிஞ்சு இந்த சட்டத்தின் மூலமாக இதுக்கு அங்கீகாரம் கொடுக்கல சிபிஐக்கு. அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, இது மத்திய அரசின் முதன்மையான விசாரணை அமைப்புன்னு சொல்கிறாங்க. லோக்பால் பார்த்தோம் முன்னாடியே, மற்றும் மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் பார்த்தோம், சிவிசி பார்த்தோமா. இதற்கு உதவியாக சிபிஐ செயல்படுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதனுடைய குறிக்கோள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அந்த மாதிரி நம்மளை கேட்கணுன்னா இதெல்லாம் கேட்கலாம். சிபிஐயோட குறிக்கோள் என்னென்னா, மோட்டோன்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியலிட்டி, இன்டெகிரிட்டி. இண்டஸ்ட்ரி ஒரு நிறுவனமாக செயல்படுறது. இம்பார்ஷியலிட்டி அப்படின்னு என்னதுங்க, பாகுபாடு இல்லாமல் செயல்படுறது. இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது நேர்மை. புரிஞ்சுதுங்களா? இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியலிட்டி, இன்டெகிரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கிலீஷில் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறது அவங்க எப்படி வேணாலும் மாற்றிடலாம், அதனால் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இங்கிலீஷில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி. இன்னொன்று என்னென்னா, இந்த சிபிஐ அப்படிங்கிறது மத்திய பட்டியலில் இருக்குது. அதனால் இந்த சிபிஐ ஏதாவது ஒரு அறிக்கை விசாரணை பண்ணி ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மத்திய அரசுக்கிட்ட தான் கொடுப்பாங்க. மாநில சென்ட்ரல் ஸ்டேட்டில் அந்த பிரச்சனை நடந்திருந்தாலும் அது ஏதாவது சிபிஐ விசாரித்து அதனுடைய அறிக்கையை மத்திய அரசுக்கிட்ட தான் கொடுப்பாங்க, மாநில அரசுக்கிட்ட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது மத்திய பட்டியலில் இருக்குது. மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய விஷயங்களை முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? மத்திய அரசுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, அடுத்தது பாருங்க, இதனுடைய அமைப்பு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிபிஐக்கு ஒரு இயக்குனர் இருப்பார். நம்ம தலைவர்னு சொல்ல மாட்டோம், அவங்கள டைரக்டர், சிபிஐயோடைய டைரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது போக நிறைய ஊழியர்கள் இருப்பாங்க. இப்போ மாநிலங்களில் நிறைய ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்கள சிபிஐ கீழே வரவங்களா இருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அதனால நிறைய பேர் இருப்பாங்க. இயக்குனரை பொறுத்த வரைக்கும் 2 ஆண்டிற்கு ஒரு முறை நியமிக்கப்படுவாங்க. சில இடத்துல அவங்களுடைய அந்த பதவிக்காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. 2 வருஷம் தான். 2 வருஷம் தான். இயக்குனர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நியமிக்கப்படணும். அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. இப்போ இயக்குனர் சிபிஐடைய டைரக்டர் யாருன்னா பிரவீன் சூட். இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பதவி வகிச்சார். அவருடைய பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களோட பீரியடை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வருஷம்னு கேட்டால் 2 வருஷம். ஆனால் அவங்களுடைய பீரியடை எக்ஸ்டெண்டும் பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. தற்போதைய இயக்குனர் யார் அப்படின்னா பிரவீன் சூட். 2 ஆண்டிற்கு ஒரு முறை நியமிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள அந்த பதவி நீட்டிக்கவும் செய்யறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. சிபிஐயோடைய முதல் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி கோஹ்லி. இப்போ டிபி கோஹ்லி, இப்போ யார் இருக்காங்க? பிரவீன் சூட் இருக்காங்க. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா சிபிஐயில் இந்த அமைப்பில் நிறையா பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கும். ஓகேங்களா? ஊழல் தடுப்பு பிரிவு, பொருளாதார குற்றங்கள் பிரிவு, சிறப்பு குற்றப்பிரிவு, வழக்கு விசாரணை இயக்குநரகம், நிர்வாக பிரிவு, கொள்கை மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு, மத்திய தடய அறிவியல் ஆய்வகம். இந்த மாதிரி பிரிவுகள் மூலமாக அவங்களுடைய அந்த பணிகள் என்ன பண்ணுறாங்க, தனித்தனி பிரிவுகளுக்கு ஒப்படைச்சிடுறாங்க. ஊழல் தடுப்பு பிரிவுனே ஒன்று இருக்குது. பொருளாதார குற்றங்கள் தொடர்பான இந்த பணம் சம்பந்தமாக ஏமாத்துறது, அந்த நிதி சம்பந்தமானது வருதெல்லாம் இந்த பேங்க் ரிலேட்டடாக அந்த கேசஸில் வருதில்ல, அப்போ இந்த பொருளாதார குற்றங்களை வந்துடும். சிறப்பு குற்றப்பிரிவு, வழக்கு விசாரணை இயக்குநரகம், நிர்வாக பிரிவு, கொள்கை மற்றும் ஒருங்கிணைப்பு பிரிவு, மத்திய தடய அறிவியல் ஆய்வகம். ஒரு டைம் பார்த்துக்கோங்க லைட்டாக. அடுத்தது அவ்வளோதான். அடுத்தது பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, இன்டர்போல் அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இன்டர்போல் அப்படின்னு என்னன்னா சர்வதேச காவல்துறை. எல்லா கண்ட்ரியும் இதுக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? அப்போ அந்த சர்வதேச காவல்துறையுடன் இந்தியா சார்பாக பங்கேற்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய புலனாய்வுத்துறை தான், சிபிஐ தான். அதாவது
வேர்ல்டு ஃபுல்லாக இன்டர்நேஷ்னலாக ஒரு காவல்துறை இருக்கணும்ல. ஓகேங்களா? இப்போ 2 நாட்டுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, அப்போ அந்த சர்வதேச காவல்துறை தான் அதில் முடிவெடுக்க முடியும். ஓகேங்களா? அப்போ சர்வதேச அளவிலான ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னா சர்வதேச காவல்துறை இருக்கணும். அப்போ அந்த சர்வதேச காவல்துறைக்கு ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் உறுப்பினர்கள் இருப்பாங்க, ரைட்டா? அப்போ நம்ம இந்தியா சார்பாக யார் இருக்காங்கன்னா அந்த சர்வதேச காவல்துறையில் நம்ம சிபிஐ தான் இருக்காங்க, மத்திய புலனாய்வுத்துறை தான் இருக்காங்க. அதனால் இது தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், 1996 மத்திய புலனாய்வுத்துறை அகாடமி யூபியில் காசியாபாத் உத்தரப்பிரதேசில் அமைக்கிறாங்க. அப்போ மத்திய புலனாய்வுத்துறை அகாடமி எங்கே இருக்குங்க? காசியாபாத். அது எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் இருக்குது. எப்போ அமைக்கிறாங்க? 1996. பயிற்சி முகாம் இதுதான் மெயின். பயிற்சி முகாம்கள் பார்த்திங்கன்னா சென்னை, மும்பை, கொல்கத்தாவில் இருக்குது. மெயினாக எங்கே அந்த அகாடமி எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதனுடைய அதிகாரங்கள் என்னங்க? முக்கியத்துவம் வாய்ந்த ஊழல், கொலை, ஆள்கடத்தல், தீவிரவாதம் முதலான வழக்குகளில் புலனாய்வு செய்கிறது, இன்வெஸ்டிகேட் பண்ணுறது, அவ்வளோதான். எந்த வழக்காக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அவங்க கைக்கு வரக்கூடிய வழக்குகள் எந்த அமைப்பு வேணாலும் சிபிஐக்கு பாஸ் பண்ணலாம். இந்த வழக்கை வந்து இவங்க விசாரிக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க பாஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போ அதை என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க புலனாய்வு பண்ணுவாங்க. அதுதான் இவங்களுடைய வேலை. முக்கியமாக பாருங்கள், தீவிரவாதம் இதெல்லாம் இவங்க விசாரிப்பாங்க. ஆள் கடத்தல், கொலை, ஊழல். இப்போ நீங்கள் பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், அதை சிபிஐக்கு மாற்றுவாங்க. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஓ இந்த விஷயத்தை அவங்க பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி. எப்படி மாற்றுறாங்க, யார் அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அப்போ சிபிஐக்கு ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே என்னதுங்க, நம்ம பேப்பர் படிக்க படிக்க நம்ம நல்லா டீட்டெயிலாக புரிய ஆரம்பிக்கும்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ சிபிஐயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்? இது சட்டப்பூர்வ அமைப்பா அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே கிடையாது. 1963 சந்தானம் குழுவின் பரிந்துரையின்படி அமைக்கிறாங்க. பணியாளர் அமைச்சகத்தின் கீழ் இது இயங்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 1941 டெல்லி சிறப்பு காவல்துறை கொண்டு வராங்க. டெல்லி சிறப்பு காவல்துறை சட்டம் அப்படிங்கிறது 1946 தான் கொண்டு வராங்க. அந்த சட்டத்திலிருந்து இவங்களுடைய அதிகாரம் வந்திருக்கு, சிபிஐடைய அதிகாரம் வந்திருக்கு. அந்த சட்டத்தின் மூலமாக சட்டப்பூர்வ அங்கீகாரம்லாம் கொடுக்கல, அந்த சட்டத்திலிருந்து அதிகாரம் தான் இவங்களுக்கு வந்திருக்கு. அதனால் இவங்க சட்டப்பூர்வ அமைப்புன்னு சொல்ல முடியாது, அரசியலமைப்பு சார்ந்த அமைப்புன்னு சொல்ல முடியாது. இதனுடைய மோட்டோ பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி, இம்பார்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி. இது மத்திய பட்டியலில் இருக்குது. 2 ஆண்டிற்கு ஒரு முறை இயக்குனரை வந்து நியமிக்கிறாங்க. அவங்களுடைய பதவிக்காலத்தை நீட்டிக்கவும் செய்கிறாங்க. இப்போ யார் இயக்குனராக இருக்காங்கன்னா பிரவீன் சூட். முதல் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி கோஹ்லி. அப்புறம் இதில் சில பிரிவுகள்லாம் இருக்குது, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்தது இன்டர்போலுடன் இந்தியா சார்பாக பங்கேற்பது பார்த்திங்கன்னா மத்திய புலனாய்வுத்துறை. 1996 மத்திய புலனாய்வுத்துறை அகாடமி எங்கே அமைக்கிறாங்க? காசியாபாத்தில் அமைக்கிறாங்க. காசியாபாத் எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது. ஓகேங்களா? அவ்வளோதான். இந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் நிறைய அமைப்புகளை படிக்கணும். நிறைய அமைப்புகள் படிக்கும் பொழுது நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் படிச்சிங்கன்னா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ என்னென்னலாம் ஃபஸ்ட்டு படிக்கணுமோ அதெல்லாம் படிச்சுக்கணும். ஓகேங்களா? அதனால தான் நியூஸ் பேப்பரில் வரும்பொழுது இப்போ சிபிஐ பற்றி ரொம்ப டீப்பாக ஏதாவது பிரச்சனை போயிட்டுருக்கு, ஏதாவது ஒன்று வந்துட்டுருக்குன்னா அப்போ நம்ம அதிகமாக தகவல் எடுத்து பார்க்க வேண்டியது இருக்குது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேங்களா? இன்ஃபர்மேஷனும் எப்போவுமே வந்து ஓவர்லோட் ஆகிடக்கூடாது. அது ஆயிடுச்சுன்னா ரொம்ப பிரச்சனையாயிரும். எல்லாமே ரிவிஷன் பண்ண முடியாது. நம்ம பாலிட்டி மட்டும் படிக்கலை, எல்லா சப்ஜெக்டையும் படிச்சுட்ருக்குறோம். அதுவும் இல்லாமல் பாலிட்டியில் இந்த டாப்பிக்கை விட முக்கியமான டாப்பிக்லாம் நிறைய இருக்குது. அதுலேயே ஏகப்பட்ட நிறைய இன்ஃபர்மேஷனை நம்ம படிச்சுட்டோம். அதையே ரிவைஸ் பண்ணணும். அதனால் ஒரு லிமிட்டை நமக்குள்ள ஒரு எல்லை நம்ம தீர்மானிச்சு வச்சுக்கணும். இதுக்கு மேலே இப்போது இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் டெஸ்ட் கொஷின் அந்த மாதிரி போட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எல்லையை நம்ம தீர்மானம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த எல்லையை தாண்டி போனோம்னா மற்ற டாபிக் படிக்க முடியாமல் போயிடும். அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? கம்ப்ளீட் பண்ணிவிட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.